ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி பச்சைப்பயிறு கடையல், அதோட சூப்பரான ஒரு காம்பினேஷனாக கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பச்சைப்பயிரோட கத்திரிக்காய் வறுவல் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வறுவலும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெண்டு ரெசிபியுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சைப்பயிறு வச்சு ஆல்ரெடி 3 டிஃப்ரெண்ட்டான குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு ரெசிபியுமே ஈஸியாக நல்லா டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சைப்பயிறு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சைப்பயிரை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கலாம். இது நல்லா செவக்க வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஆறுனதும் கழுவிட்டு குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு விசில் வச்சு வேக வச்சிடலாம். இது வேகிற டைம்லேயே நம்ம வெங்காயம், தக்காளி, காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு தாளிக்கிறதுக்கு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட 2 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், ஒரு பாதி அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை வந்து இந்த மாதிரி நீளமாக வெட்டி எடுத்துக்கலாம். இது நம்ம வெட்டினதுமே தண்ணியில் சேர்த்து வச்சிடலாம், இல்லைன்னா கருத்துரும். கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சைப்பயிறு நல்லா வெந்துருச்சு. இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். 3 இல்லை 4 விசில் வச்சாவே போதும். இந்தளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ இந்தளவுக்கு நல்லா வெந்திருந்தால் தான் பயிர் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துட்டு பூண்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். பூண்டு வாசம் நல்லா வந்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்கிற பச்சைப்பயிரோட சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை, அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர அளவுக்கு வேக வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காவை வதக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்து சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு, வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கினதும் நம்ம சேர்த்ததுலேருந்து பாதியாக சுருங்கிடும். அதனால நம்ம வழக்கமாக பொரியலுக்கு சேர்க்கறத விட இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிடலாம். உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். காய் வெந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் திரும்ப உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ கத்திரிக்காய் வதக்கிற டைம்லேயே பச்சைப்பயிறு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் நம்ம கடைஞ்சிடலாம். இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் வேணுமோ அதை பொறுத்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதும் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு இதை கடைஞ்சிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதோட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான பச்சைப்பயிறு கடையல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, தோசை, சப்பாத்திக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு திருப்பியும் மூடி வைக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. காம்பு பகுதியில் இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்தாலே கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இந்த நேரத்தில் நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நல்லா ஈஸியான டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.